நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிப்ரானிக்ஸ் சவுண்ட் பாரோடைய ஒயர்லெஸ் சப்வூஃபர் போர்டு. இது பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மூலிமா முன்னாடி ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அந்த பாரோட இது கனெக்ட் ஆயிரும். இதில் என்னென்னா தனியாக செப்பரேட்டாக பவர் சப்ளை போட்டு ஒரு கிளாஸ் டி ஐசி போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் ஆகும். இதில் இருக்கிற பவர் சப்ளை டெட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற பார் ஒர்க் ஆகுது. இது ஒயர்லெஸில் இருக்கக்கூடிய அந்த சப்வூஃபர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க. இது ரெடி பண்ண முடியுமா, ரெடி பண்ணி கொடுங்கன்னாங்க. கொடுங்க பண்ணிக்கலாம் அப்படின்னா. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்சிடி டிவிக்கெலாம் ஒரு ஆப்ஷன் டிவி ரெடி பண்ணுறவங்க பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த அவுட்புட்டு இந்த மாஸ்பெட் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 5 ஒயர் மாடியூல் போட்டு ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஏன்னா இது 40 வாட்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு பவர் சப்ளை இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இது 40 வாட்ஸ் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். நம்ம 4 ஒயர் மாடியூல் தான் நம்ம ரெடி பண்ணி போகிறோம். இந்த ஒயர் நம்ம இந்த மாஸ்பெட்டு இந்த டேமேஜான காம்பவுண்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக பவர் சப்ளை அந்த கலெக்ட்ரிக் இன்புட் கொடுத்துட்டு இந்த ஆப்டோ கப்ளரில் பார்த்திங்கன்னா எரர் கனெக்ஷன் கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். இதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேமேஜான காம்பவுண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இந்த மாடியூலில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்டோ கப்ளர் ரிமூவ் பண்ணிவிட்டு 3rd 4th பின்னில் எல்லோவும் ப்ளூ கலர் ஒயரும் கனெக்ட் பண்ணிட்டேன். எப்படி கொடுக்க போகிறோன்னா ரெட் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா கலெக்டரு, அதாவது நம்ம இந்த மாஸ்பெட் இருந்தது இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய இந்த சென்டர் பின்னில் கொடுக்க போகிறோம். பிளாக் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கெப்பாசிட்டோடைய நெகட்டிவ் கொடுக்க போகிறோம். இந்த ரெண்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆப்டோ கப்ளருக்கு நம்ம சால்டர் பண்ண போகிறோம். இந்த போர்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் இருக்கக்கூடிய ஆப்டோ கப்ளரில் நம்ம முன்னாடி இருக்கிற லைனை மட்டும் 1 2 பின்னை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய ஆப்டோ கப்ளர் 1 2 பின்னோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ போர்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் லைட் பிளிங்க் ஆகும். ஆன் பண்ணுறேன். ஓகே தான். இது பவர் சப்ளை தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகிருந்தது. நம்ம அது 4 ஒயர் மாடியூல் போட்டு இந்த பவர் சப்ளை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு உண்டான கமெண்ட்டை கீழே தெரிவிங்க. இந்த மாதிரியான சர்வீஸ் வீடியோ நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அப்லோட் ஆகும். ஆதரவு தெரிவிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.